வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருभ्यो நமः. ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஸ்ரீ குருபாதுகாभ्याம் நமः. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரமானது தினந்தோறும் ஒவ்வொரு காண்டங்கள், அந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள், சர்க்கம்னாக்க அத்தியாயங்கள், அந்த சர்க்கத்தில் உள்ள ஒவ்வொரு சுலோகங்களும் அந்த சுலோகங்களுக்கு இருக்கக்கூடிய முழு தமிழ் அர்த்தத்துடன் வீடியோ பதிவாக பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதாவது ராமாயணங்கிறது என்னன்னா, நாம் அனைவருமே இந்த பூலோகத்தில் ஜனனமெடுத்த மானிட பிறவிகள் மட்டுமல்ல, சகல ஜீவராசிகளுமே எப்படி ஒழுக்கத்துடன் இருந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டு மோட்சத்தை அடைய வேண்டும் என்பதை குறித்த உண்மையான சரித்திரம். அதனால இந்த ராமாயணத்தை நம்ம ரொம்பவும் கேட்கணும். கேட்டாலே புண்ணியம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் சதுர்நவதிதம சர்க்கமானது 94. சித்திரக்கூட வர்ணனா, அதாவது ஸ்ரீ ராமபிரான் தனது பாரியாளாக இருக்கக்கூடிய, பாரியாள்னாக்க தன்னுடைய தர்மபத்தினி மகா பதிவிரத்தியாக இருக்கக்கூடிய சீதை கிட்டக்க இந்த சித்திரக்கூடத்தினுடைய அழகை பற்றி ரொம்பவும் வர்ணித்து சொல்கிறார். சீதா பிராட்டியார் அதை கேட்டுருக்கா. அந்த தலைப்பில் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அந்த தலைப்பிலும் மற்றும் பஞ்ச நவதிதம சர்க்கமானது 95. மந்தாகினி வர்ணனா, ஸ்ரீ ராமபிரான் சீதா பிராட்டியார்கிட்ட மந்தாகினி நதியை பற்றி, அதனுடைய அழகை பற்றி வர்ணித்து சீதா பிராட்டியார்கிட்ட சொல்கிறார். ஆகிய இந்த 2 தலைப்புகளிலே இன்றைய தினம் ராமாயண பதிவானது பதிவிட உள்ளோம். ஆகவே அனைவரும் இந்த ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண பரதசத்ருகன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். ஓஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோஹ்ய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவே ஜரஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமரோர்धनेभ्यो. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரதசத்ருகன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் சதுர்நவதிதம சர்க்கமானது 94. சித்திரக்கூட வர்ணனா, அதாவது ஸ்ரீ ராமபிரான் தன்னுடைய பாரியாள் தர்மபத்தினியாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியாருக்கு இந்த சித்திரக்கூடத்தினுடைய அழகை பற்றி வர்ணித்து அவர்கிட்ட சொல்கிறாராம்.
दीर्घकाले शितस्तस्मिन् गिरो गिरीवनप्रियः वैदेह्या प्रियमाकाङ्क्षन् स्वं च सिद्धं विलोभयन् अधसरदीश्चित्रं चित्रकूटम् अदर्शयत् भार्यामम् அரசங்காச சசீம் இவ புரந்தரஹ. மலைகளில் காடுகளில் எல்லாத்துலேயுமே மனசை ரொம்பவும் பிரமாதமாக திருப்தி அடைஞ்சவராக இயல்பு உடையவராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் தேவர்கள் போல அவர் ஒளி வீசுகிறார். ராமபிரான் அதை விட தசரத மகா சக்கரவர்த்தியினுடைய குமாரர் அவர். அந்த மலையில் பல நாட்கள் வசித்தார். அதுக்கு பின்னால் என்ன பண்ணார்னா, தன்னுடைய பாரியாளாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியாரை கூப்பிட்டு போய் அந்த மலைப்பிரதேசம் முழுக்க இருக்கக்கூடிய அதனுடைய அழகை சீதா பிராட்டியார்கிட்ட சொல்லி சீதையையும் சந்தோஷப்படுத்தி தன்னோட மனசுக்கு ஆனந்தமூட்டம் விருப்பம் கொண்டு எப்படி இந்திராணியை இந்திரன் மகிழ்வுற செய்தானோ அதுபோல தன்னுடைய பாரியாளாகப்பட்ட தன்னுடைய தர்மபத்தினி மனைவிக்கு சித்திரகூட மலையினுடைய அழகு காட்சிகளை ஸ்ரீ ராமபிரான் விளக்கி சொன்னாராம் சீதைக்கு. ராஜ்யா பிரம்சனம் பத்ரே ந சுஹ்ருத் பிர்வினா அபவஹ மனோமே பாரதே திருஷ்ட்வா ரமணீயம் இமம் கிரீம். சீதை பார்த்து ராமன் சொல்றார், நற்பின்னாய் அம்மா, நல்ல பெண்மணியே, மனங்கவரும் அற்புதமாக அழகு வாய்ந்த இந்த மலையை பார்க்கும்போது நாட்டிலேருந்து வெளியே வந்தது, நண்பர்கள் கூட என்னோட இல்லாதது, அந்த மாதிரி எந்த விதமான பாதிப்பும் என்னோட மனசில் உண்டாகவே இல்லையே, எனக்கு துயரத்தையே கொடுக்கல அப்படின்னாராம் ராமபிரான் சீதை கிட்டக. பஸ்யேமம் அசலம் பத்ரே நானாத்விஜ கணாயுதம் சிகரேகம் யுவோத்வித்தைர் தாதோ மத்பேர் விபூஷிதம். ராமபிரான் சொல்றா சீதையை பார்த்து, நல்ல பெண்மணியே, நங்காய், பல வகையான பறவை கூட்டங்கள் ஏகப்பட்டதா நிறைஞ்சி விளங்கக்கூடிய இந்த மலையை நல்லா பார்த்துக்குமா, நன்றாக பார். பல வகையான தாது பொருட்கள்லாம் நிரம்பிய இந்த மலை சிகரங்கள் ஆகாயத்தை பிளந்து நிற்கக்கூடிய அந்த அழகை பார்த்தியா, ஆகாயத்தையே பிளந்து நிற்கிற மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு அப்படின்னாராம் ராமபிரான் சீதா பிராட்டியார்ட்ட. கேச்சித்ரசங்காச கேச்சிக்ஷதஜ சன்னிபாஹ பீதம் ஆஞ்சிஷ்ட வர்ணஸ்ய கேச்சின்மணிவரப்பிரபாஹ புஷ்பார்ககேதகாபாஸ்ய கேசி ஜோதிர சப்ரவாஹ விராஜந்தே அசலேந்திரஸ்ய தேசா தாது விபூஷிதாஹ. அம்மா சீதை, பல வகையான தாதுக்களால் அலங்கரிக்கப்பட்ட உன்னதமான இந்த மலையினுடைய எல்லா பக்கத்திலேயும் பிரம்மாண்டமான அழகானது அவ்வளவு ஜொலிக்கிறது. சில இடங்களில் வெள்ளியை போன்ற பிரகாசம் தெரிகிறது, சில இடங்களில் ரத்த சிவப்பாக இருக்கு, சில இடங்களில் பார்த்தோன்னா மஞ்சளும் சிவப்பும் கலந்த வண்ணமானது தெரியறது.
சில இடங்களில் பார்த்தா இந்திரநீல மணியினுடைய ஒளி, புஷ்பராகம், ஸ்படிகம், தாழம்பு போன்ற சில இடங்கள்லாம் இருக்கு. தாரகையில் பளிச்சென்ற ஒளியோட பாதரசம் போன்ற வழிந்தோடும் தாதுக்களை கொண்ட சில பகுதிகள்லாம் இங்கே இருக்கு அப்படின்னாராம் ராமபிரான். நாணான் மிருககணே த்வீபி அரக்ஷ விருக்ஷ கணேர் விருத்தः அதோஷ்டை அதோஷ்டை பாத்யயம் சைலோ பகோ பக்ஷி சமாகுலக. இந்த மலையில் கணக்கிலேயே எத்தனை பறவைகள் இருக்குன்னே கணக்கு பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஏகப்பட்ட பறவைகள் கூட்டங்கள்லாம் இருக்கு. பல வகையான விலங்குகள், புலி, சிறுத்தை, கரடி, அந்த கூட்டங்களும் இங்கே இருக்கு பார்த்தியா. ஆனால் அதுக்கு இருக்கக்கூடிய அந்தந்த ஒவ்வொரு விலங்குகளுக்கும் இருக்கக்கூடிய இயல்பான கொடூர குணத்தை அந்த விலங்கினங்களே துறந்துட்டு யாரையுமே துன்புறுத்தாம இருப்பதன் மூலம் இந்த மலையானது பெருமை அடைகிறது, சித்திரக்கூட மலை பெருமை அடைகிறது அப்படின்னாராம் ராமபிரான். ஆம்ரஜம் வசனை லோத்ரே பிரியாலே பண சத்பவை அங்கோலரே அங்கோலே பவ்ய பவ்யதி நிச்சைவி அல் இல் வதிந்தோ கவேணுபிகி காஸ்மரியரிட்டவர்ணே மதுகைஸ்திலகைஸ்ததா பதர்யாமச பதர்யாம் அலகை நீவை வேத்ர தன்வன பீஜகை புஷ்பவத்பி பலோவேதஸ்யாம் ஆயாவத்பிர்மனோரமை ஏவமாதி பிராகேன ஸ்ரீயம் புஷ்யத்யயம் கிரியே. அதாவது இந்த மலையில் பார்த்தியாமா சீத்தை, மலர் பழம் நிழல் தரக்கூடிய மா, நாவல், வேங்கை, வெள்ளலொத்தி, முரளை, பலா, தவம், அழிஞ்சல், புவ்யம், தினிசம், பில்வம், திந்துகம், மூங்கில், கொம்பட்டி, வேம்பு, மாவிலங்கை, இலுப்பை, மஞ்சாடி, இலந்தை, நெல்லி, கடம்பம், பிரம்பு, மருதை, மாதுளை இவை போன்ற அநேக மரங்கள் இங்கே ஏகப்பட்டதாக இருக்கிறது தான் இந்த மலையே அழகூட்டுறதும்னா அப்படின்னா ராமபிரான். சைல பிரஸ்தேஸ்வரம் ஏஷோ பசியேமான் ரோமகர்ஷனான் கிண்ணரான் त्वदद्वसो भद्रे रमामाणान् मनस्विनः. அதாவது இந்த உலகத்திலேயே மகா பதிப்பிரதியாக இருக்கக்கூடிய சீல திருவினலே அப்படின்றார் இந்த இடத்துல ராமபிரான் சீதையை. மலையினுடைய தாழ்வரைகளில், அதாவது மலைக்கு கீழே அடிவாரத்தில் தன்னால் நேசிக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் இருவரும் ஒன்று சேர்ந்த காமக்கேலிகளில் ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த கிண்ணற பறவைகள் பார்த்தியா, இந்த பறவைகள் எவ்வளோ பிரமாதமா ஆணும் பெண்ணும் எவ்வளோ தூரம் சந்தோஷமாக இந்த காமக்கேலிகளில் இருக்கு பார்த்தியா, பார்க்கறதுக்கே எவ்வளோ பிரமாதமாக இருக்குது அப்படின்னாராம். யா சாகாவதான் கர்காம்ச பிரவராண்யம் பராணிச்ச
பஷ்ய வித்யாதரஸ்தி த்ரீணாம் கிரீடோத்தேசான் மனோரமான். அதாவது வித்யாதாரர்கள்னாக்க கலைகள் எல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடியவா. கத்திகள்லாம் மரக்கிளைகளில் தொங்க விட்டுட்டு போயிருக்கா பத்தியா. வித்யாதார பெண்கள் விளையாடும் இடங்களில் அவளுடைய சிறந்த ஆடைகள்லாம் சிதறி கிடக்கிறது பத்தியாமா சீதை அப்படின்னாராம் ராமபிரான். ஜலாபிரபாதே ருத்பேதை நிஷ்யம் தைஷ்ய क्वचित् क्वचित् ஸ்ரவத்விபாத்யம் சைல சரவன்மத இவ த்விபஹ. இந்த மலையில ஆங்காங்கே ஓடி வரக்கூடிய அருவிகளால் பூமியிலிருந்து பீரிட்டு எழும்பும் ஊற்றுகளாலும் மத நீரை பெருக்கும். அது எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படின்னா, மத நீரை பெருக்கக்கூடிய பெரும் யானை இருக்கு பத்தியா, அந்த மாதிரி ஒரு யானை மாதிரி தோற்றம் அளிக்கிறத பார்க்கறதுக்கு. குஹா சமீரணோ கந்தானே நானா புஷ்ப பவான் வகன்னே கிராண தர்ப்பணம் அப்யேத்ய கம் நரம் ந பக பிரகாஷயேதே. இந்த குகையிலிருந்து வெளில வரக்கூடிய காத்தானது பல வகையான மலர்களினுடைய நறுமணங்களோட சுமந்து கொண்டு நுகர்பொருளை திருப்தி செய்யறது. நம்ம அதை மூச்சில் அதை வாங்குறோம். அந்த காற்றை வாங்கும்போது முகத்தில் ஒரு நம்மளுடைய மூக்கில் அவ்வளோ பிரமாதமான வாசனையானது நம்ம நுகர்றோம். அதை செய்வதனால இந்த மலையில் மனிதனை பிரமாதமாக மகிழ்விக்குமான எந்த மனிதன் தண்டித்தான் அது மகிழ்விக்காது. எல்லாரையும் மகிழ்விக்குமே. இந்த இடத்துக்கு வந்துட்டாக்க இந்த இடத்த விட்டு போகணுன்ற ஆசை யாருக்குமே வராது அப்படின்னு ராமபிரான். யதீக சரதோ அநேகாஸ் ஸ்வயா சார்த்தம் அனிந்திதே லக்ஷ்மணேன ச வத்சயாமி நமாம் சோக பிரதக்ஷதி. கொஞ்சம் கூட மனசில் அழுக்கு இல்லாதவளே, மாசற்றவளே சீதா, இந்த இடத்துல பல ஆண்டுகள் உன்னோடையும் லக்ஷ்மணனோடையும் வாழ்ந்தாலும் கூட நாட்டிலேருந்து அயோத்தி மாநகரத்திலேருந்து நான் வெளியேறிய அந்த சோகமானது என்னை கண்டிப்பாக வருந்தாது. எந்த விதத்துலையும் எனக்கு வருத்தம் கிடையாது அப்படின்னு வரோம். பகோ புஷ்பலே ரம்யே நானாத்விஜகணாயுதே விஜேத்ர சிகரே யஸ்மின் ரதாவானஸ்மி பாமினி. பெண்களுக்கே அழகாக பேரழகு உடையவளே சீதையே, பல வகையான மலர்களும் பழங்களும் மற்றும் பலவிதமான பறவை கூட்டங்களும் விளங்கக்கூடிய இந்த அற்புதமான சிகரங்களை உடைய பேரழகு வாய்ந்த இந்த பிரதேசத்தில் நான் என்னோட மனசானது முழுக்கவுமே அதில் ஈடுபட்டிருக்குமா. அலே நமன வாசேனா மயா பிராப்தம் பலத்வயம் விஜோஷான் திருணதா தர்மே பரதஸ்ய பிரியம் ததா. இந்த வனவாசத்தினால 2 பயன்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. என்ன பயன் அப்படின்னா, முதலாவது பயனாக அறநெறிப்படி என்னுடைய தந்தையாகப்பட்ட தசரத மகா சக்கரவர்த்தியினுடைய வாக்கு நான் காப்பாற்றினேன். இரண்டாவதா அவரோட கடன் தீர்ந்து போச்சு. என்னுடைய தகப்பனோட கடன் தீர்ந்து போச்சு. இரண்டாவதாக என்னன்னாக்கா, என்னுடன் பிறந்த பரதனுக்கு உகந்ததான ஒரு செயலை நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னாராம் ராமபிரான்.
வைதேகே ரமசே கஷ்டித் சித்ரகூடே மயா சக பஷ்யந்தி வேதான் பாவான் மனோவாக்காய சம்யதான. அம்மா வைதேகி, இந்த சித்திரகூடத்தில் வந்து என்னோடு கூட மனம் வாக்கு சரீரங்களை வந்து பிரமாதமாக சந்தோஷப்படுத்தக்கூடிய செய்யும் பல வகையான காட்சி தோற்றங்களை வந்து பார்த்துட்டு நீ ரொம்பவும் மகிழ்ச்சி அடைவல்ல, உனக்கு மகிழ்ச்சி இருக்குமா இருக்காதா அப்படின்னு சீதை கிட்ட கேட்டாராம் ராமபிரான். இதாம் ஏவாமிருதம் பிராஹோ ராஜ்ஞி ராஜர்ஷய பரே வனவாசம் பவர்தாய பிரேத்யமே பிரபிதாமஹா. அம்மா சீதா தேவி, என்னோட முன்னோர்களும் நான் வந்து படிக்கிற காலத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களாக இருக்கக்கூடிய மற்ற ராஜரிஷிகள்லாம் இந்த மாதிரி வனவாசம் வந்து நம்ம வந்து ஏற்றுட்டோம்னா நம்ம உடலுக்கு வந்து உகுந்த பிறகு மிக உயர்ந்த நிலையை அடைவிக்கக்கூடிய சாதனம் மோட்சம் அப்படின்னு என்கிட்ட சொல்லி இருக்கமா, அதை நான் கேட்டிருக்கேன் அப்படின்னாராம் ராமபிரான். சிலாசைலஸ்ய சோபந்தே விசாலா சதசோபிதः பகுலா பகுலேர்வர்ணே நீலபீதசிதாருணைः. இந்த மலையில் வந்து நாலா பக்கமும் நூற்றுக்கணக்கான பெரும் பாறைகள் கருமை, மஞ்சள், வெண்மை, செம்மை அப்படின்னு இருக்கக்கூடிய நிறங்கள் கொண்டதாக பிரமாதமாக இந்த மலையானது ஒளி வீசுறதுமா. நிசேபாஞ்சசலேந்திரஸ்ய ஹுதாசனசிகா இவ ஓஷத்ய ஸ்வர பிரபலக்ஷ்யா பிரஜா பிராஜமான சகஸ்ரதா. உன்னதமான இந்த மலையினோட உச்சியில் வளர்ந்துள்ள ஆயிரக்கணக்கான தாவரங்கள் வந்து தாமாகவே ஒளி வீசிக்கொண்டு நெருப்பு ஜுவாலை போல இரவில் எவ்வளோ பிரமாதமாக பிரகாசமாக இருக்கு பார்த்தியா, விளங்குறது பார்த்தியா அப்படின்னாராம் ராமபிரான் சீதா பிராட்டியார்த்த. கேச்சே க்ஷய நிபாதே சா கேச்சே துத்யான சந்நிபாஹ கேசித்தே கலே கசிலாபந்தி பர்வதஸ்யாஸ்ய பாமினி. அழகிலேயே பேரழகாக இருக்கக்கூடியவளே சீதையே, இந்த மலையில் வந்து சில இடங்கள்லாம் பார்த்தோன்னாக்கா வீடுகள் போல காணப்படுறது. அதனால் இங்கே வந்து வசிக்கிறதுக்கு ரொம்பவும் ஏற்றவையாக இருக்குது. சில இடங்களில் பார்த்தோம்னா மலைச்செடிகள்லாம் ஏகப்பட்டதாக இருக்குது. பூஞ்சோலைகள் போல் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. சில இடங்களில் பார்த்தாக்கா எவ்வித பயிர் வகைகளும் வளரவே முடியாதபடி ஒரே பாறையாக இருக்குது அப்படின்னாராம் ராமபிரான். பேத்வேவ வசுதாம் பாதி சித்திரகூட சமுத்திதः சித்திரகூடஸ்ய கூடோயம் திருஷ்யதே சர்வதः சுபஹ. இந்த சித்திரகூட மேலே வந்து எப்படி இருக்கும் தெரியுமா பார்க்கறதுக்கு? பூமியை பழந்துண்டு மேலிருந்தது போல பிரமாதமா விளங்குறது. சித்திரகூடத்தின் இந்த சிகரம் வந்து எல்லா பக்கங்களிலும் ரொம்ப பார்க்கறதுக்கே லட்சணமா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னாராம் ராமபிரான்.
உஷ்ட புண்ணாகஸ்தகர பூஜா பத்ரோ தரஸ்சதானே காமினாம் ஸ்வாஸ்தரான் பஸ்ய குசேசய தலாயுதான். அம்மா, இந்த இடத்துல கீழாநெல்லி, புன்னை, ஸ்தகரம், பூர்ஜம் அதெல்லாம் ஏகப்பட்டதா பரப்பப்பட்டு தாமரை இதழ்களால் மூடப்பட்ட தம்பதிகள் உல்லாசமா இருப்பதற்கென்று எவ்வளவு பிரமாதமான அந்த படுக்க விரிப்பு பார்த்தியா? அந்த இலையெல்லாம் கீழே விழுந்தது அந்த மாதிரி இருக்கு. அந்த மரத்துலேருந்து விழுந்த இலையெல்லாம் ஒரு படுக்க மாதிரி இருக்கு. எவ்வளவு பிரமாதமா இருக்கு பாத்தியா அப்படின்னா ராமபிரான். அவவித்யாஸ்ய திருஷ்யம் தே கமலஸ்ரஜா வனிதே பஸ்யா பலானி விவிதானி ச. மாதர்களுக்கெல்லாமே அரசியா இருக்கக்கூடியவன் நீ. தர்மபத்தினுடன் சுகத்தை அனுபவித்தார்களால கசக்கி எரியப்பட்ட தாமரை மாலைகளும் பல வகை பழங்களும் அங்கே இருக்கு பாத்தியா? எல்லாரும் அதெல்லாம் கசக்கி தூக்கி போட்டா அந்த பழங்களெல்லாம் சாப்பிட்டு மீறி தூக்கி போட்டு வச்சிருக்கா பாத்தியா? அதுவே எவ்வளோ அழகா இருக்கு பாரு பார்க்கறதுக்கு அப்படின்னா ராமபிரான். வாசாரம் நளினே அத்தே தீவோத்தரான் குருன் பர்வத சித்திரகூடோசோ பகு மூல பலோதக. இந்த சித்திரகூட மலை எப்படி இருக்குப்பா தெரியுமாமா? குபேரனுடைய தலைநகரையும் இந்திரனுடைய பட்டணத்தையும் வடக்கு பக்கம் பார்த்தோம்னாக்கா குருதேவர்களுடைய சிறப்புகளையும் மிஞ்சி அநேக வகையான கிழங்குகள், பழங்கள், நீர்நிலைகள் இது எல்லாம் ஒன்று சேர்ந்து இங்க மாநில பிரிவுகளாக பிரிந்த அனைவருமே சுகமாக வாழ்வதற்கு ஏற்ற முறையில் இந்த இடம் பிரமாதமாக இருக்கு அப்படின்னாராம் ஸ்ரீராமபிரான். இமம் து காலம் வடிதே விஜகிரிவான்ஸ் त्वया ससीते सगलक्ष्मणेन च रतिं प्रपत्स्य कुलधर्मवर्धिनीं सदां पति स्वै नियमै परे स्थितः. என்னுடைய உயிருக்கும் மேலான சீதையே ராமபிரான் சொல்றார். அவரோட உயிருக்கும் மேலாக இருக்கக்கூடிய சீதைன்னு சொல்றார். அதை தான் உண்மையிலேயே எல்லாரும் நினைக்கணும், எல்லாரும் சொல்லணும் தன்னுடைய மனைவிய. பெரியோர்கள் சென்ற வழியில எனக்கு உரிய விதி நியமங்களை எல்லாம் நீ பிரமாதமா ஒழுங்கா கடைபிடிச்சிட்டு இருக்க. என்னுடைய சிற்றன்னை, அதாவது சிற்றன்னைனாக்கா சிறிய தாயார், சித்தி அவளால் நியமிக்கப்பட்டுள்ள எனக்கு இந்த 14 ஆண்டு காலம் உன்னோடும் லக்ஷ்மணனோடும் நான் கழித்துட்டேன்னா, பிரமாதமா இருந்துட்டேன்னா, பரம்பரையாக வந்த தர்மத்தை எங்க பரம்பரையே தர்மத்தை அனுஷ்டித்த பரம்பரை. அந்த பரம்பரை அனுஷ்டித்த நல்ல பயனை நான் கண்டிப்பா பெறுவேன் அப்படின்றாராம் ஸ்ரீராமபிரானிங்க. இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே அயோத்தியா காண்டே
चतुर्नावतितमसर्गः ஸ்ரீமத் வால்மீகி ராமாயண அயோத்திய காண்டத்தில் 94வது சர்க்கமானது பூர்த்தியானது. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் பஞ்சநவதிதம சர்க்கா சர்க்கமானது 95. மந்தாகினி வர்ணனா, அதாவது ராமபிரான் சீதா பிராட்டியார்கிட்ட மந்தாகினி அப்படிங்கிற அந்த நதியை பற்றி அதனுடைய அழகையும் அதை பற்றிய வர்ணனையும் சீதை கிட்ட சொல்கிறாராம். அகசைலாத்மினேஷ்கிரம்ய மைதிலீம் கோசலேஸ்வரः அகசய சுபஜலாம் ரம்யாம் மந்தாகினீம் நதீம். அப்புறம் ராமபிரான் என்ன பண்ணாரா, அந்த மலையிலேருந்து புறப்பட்டு சீதா பிராட்டியாரோடு நடந்து வந்து கொஞ்ச தூரம் வந்த உடனேயே தூய நீருடைய மந்தாகினி நதியை வந்து மைதிலிக்கு காட்டினாராம், சீதா பிராட்டியாருக்கு காட்டினாராம். அம்மா இதுதாம்மா மந்தாகினி நதி. அப்ரவீச்சவராரோஹம் சந்திரசாரோ நிபானனாம் விதேகராஜஸ்ய சுதாம் ராமோ ராஜீவலோச்சனः. தாமரை கண்ணான ராமபிரான் விதேக மன்னரின் புதல்வியும் சந்திரன் போன்ற அழகியும் உடைய முகத்தை உடையவளும் பெண்களுக்கே அரசியுமாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டி அவகிட்டக சொல்ல ஆரம்பிச்சாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, விஜேத்திர புலினாம் ரம்யாம் ஹம்ச சாரச சேவிதம் கமலே ரூப சம்பன்னாம் பஸ்யா மந்தாகினீம் நதீம். இந்த மந்தாகினி நதி இருக்கே பல்வேறு வடிவமுடைய வனத்துட்டுக்களை உடையது. பாத்தியா, நம்ம பார்க்கறதுக்கு நம்ம கண்ணுக்கு ரொம்பவும் இனிமையானதாகவும் இருக்கு. இந்த நதியில் பார்த்தியா எவ்வளவு அன்னம் சாசர பறவைகள் எல்லாமே எவ்வளவு தூரம் உலா வருது. பார்த்தியா, தாமரைகள் வந்து ஏகப்பட்டதா நிறைந்து ஏகப்பட்டதா இருக்கக்கூடிய இந்த மந்தாகினி நதியை வந்து பாருமா அப்படின்றாராம் ராமபிரான். நானாவிதே தீரருகே விருத்தாம் புஷ்ப பலத்ருமை ராஜந்தீம் ராஜராஜஸ்ய நளினீம் இவ சர்வதः. இந்த நதி மந்தாகினி நதி இருக்கே, இந்த நதியுடைய கரையோரங்கள்ல பல வகையான மலர்கள் பழங்களை உடைய மரங்கள் இதெல்லாம் ஏகப்பட்டதா இருக்கு. பார்த்தியா, இதை பார்க்கும்போது இது எப்படி இருக்கு அப்படின்னா, சீதை குபேரன் வந்து நீராடும் தாமரையோட போல கண்கவர்ந்ததா இருக்கு அப்படின்னாராம் ராமபிரான். மிருகாயுத நிபீதானி கலோஷாம் பாம்சி சாம்பிரதம் தீர்த்தானி ரமணீயானி ரதிம் சஞ்சனயந்தி மே. இப்போ இந்த சமயத்தில் பார்த்தியா, அங்கே பார் ஏகப்பட்டதான மான் கூட்டங்கள். அதில் வந்து ஜலத்தை வந்து சாப்பிட்டுட்டு இருந்ததுனால அந்த ஜலமானது கலங்கி இருந்தாலும் கண்ணுக்கு பிரமாதமாக இனிமையாக நீரோட்டம் வந்து எனக்கு வந்து மன திருப்தியை வந்து உண்டு பண்ணுறது சீதை அப்படின்னாராம் ராமபிரான். ஜடாஜினதரா காலே வக்ல வக்கலோத்தர வாசசா ருஷயன் ஸ்வ வகாஹந்தே நதீம் மந்தாகினீம் பிரியே. என்னுடைய அன்புக்கு பாத்திரமானவளே, அன்புடையாளே சீதை, ஜடாமுடி மாந்தோல் மரவுரி மேலாடை
போட்டுண்டே இருக்கக்கூடிய முனிவர்கள் உரிய வேலைகளில் மந்தாகினி ஆற்றில் இதெல்லாம் தலைமூழ்கி குளிக்கிறா அப்படின்னாராம் ராமபிரான். ஆதித்யம் உபதிஷ்டந்தே நியாமா தூர்த்வ பாகவஹ ஏதே பதே விசாலாட்சி முனையா சம்சிதவ்ரதா. ரொம்பவும் பிரமாதமாக பெண்களிலேயே பிரமாதமாக பதிவிருத்தியாய் இருக்கக்கூடியவளே, வேறு சில முனிவர்கள் கடுமையான விரதங்களை மேற்கொண்டவர்களாக தன்னுடைய இரு கைகளையும் உயரே தூக்கி கொண்டு சூரிய பகவானை உபாசிக்கிறா பாத்தியா அப்படின்னாராம் ஸ்ரீராமபிரான். மாருதோ தூர சிகரே பிரன்ருத்த இவ பர்வதா பாதபே பத்ர புஷ்பாணி சஜ்ருஜத் விரபிதோ நதி. இங்க வேகமான காற்று வீசறதுனால இந்த நதியினுடைய எல்லா பக்கங்களையும் உள்ள மரங்கள்ல உச்சிக்கிளைகள்லாம் எவ்வளவு பிரமாதமா ஆடுறது பாத்தியா. அதிலேந்து விழக்கூடிய இலைகளும் மலர்களும் அதிலேந்து கீழே விழறது. இதை பார்க்கும்போது எப்படின்னாக்கா இந்த சித்திரகூட மலையே நடனமாடுறது போல இருக்குமா பார்க்கறதுக்கு, அந்த அழகா இருக்கு அப்படின்னாராம் ராமபிரான். क्वचित् मणिनिका सोदां क्वचित् पुलेन शालिनीं क्वचित् सिद्धजनाकीर्णां पश्य मन्दाकिनीं नदीं. தேவி சீதா கொஞ்சம் பாருமா, சில இடங்களில் இந்த நதியினுடைய நீரானது இந்திர நீலமணி போல ஒளி வீசுறது பார்த்தியா. சில இடங்களில் மனத்திட்டுகள்லாம் நிறைய காணப்படுறது. சில இடங்களில் ஆத்ம தரிசனம் பெற்ற சித்த புருஷர்கள் தலைமூழ்கி நீராடி கொண்டிருக்கா பாருங்க. ஆத்ம ஞானத்திலேயே ஒளியா போனவா சித்தர்கள். அந்த சித்தர்கள்லாம் அங்கே குளிச்சுட்டு இருக்கா பாத்தியா, எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னாராம் ராமபிரான். நேர்தூதான் வாயுனா பஸ்ய விதான் புஷ்ப சஞ்சயானே ஓக்லூயம் ஆனானபரானே பஸ்யத்வம் ஜலமத்தியகானே. ஏகப்பட்ட இங்க காத்து வீசத்தினால உதிர்ந்து போன அந்த மலர்கள்லாம் பல இடங்கள்ல பிரமாதமா எவ்வளோ அழகா குவியலா கிடக்கு பார்த்தியா. பூக்குவியல்கள் ஆற்றினுடைய நடுவில் மிதந்து செல்லக்கூடிய அந்த காட்சியையும் பாருமா. பூக்கள்லாம் மிதந்து செல்றது பார் அப்படின்னாராம் ராமபிரான். பஸ்யைதான் வல்குவ வல் குவச்சசோ ரதாங்காஹ்வயனாத்விஜாஹ அதீரோஹந்தி கல்யாணி நிஷ்கோசந்த சுபாகிரஹ கிரஹ. என்னுடைய மனசுக்கு ரொம்பவும் இனிமையாக இருக்கக்கூடியவளே, இனிமையான குரல் எழுப்பக்கூடிய சக்கரவாக பறவைகள் மங்களகரமான ஓசையை எழுப்பிக்கொண்டு எப்படி அழகாக மேல பறந்து போறது பார்த்தியா அப்படின்னாராம் ராமபிரான். தர்சனம் தர்சனம் சித்திரகூடஸ்ய மந்தாகின்யாஸ்ய சோபனே அதிகம் பரவாசஸ்ய மன்யே தவ ச தர்சனாத். பெண்களுடைய அழகிலேயே பேரழகு உடையவளே சீதை, சித்திரகூட மலையையும் மந்தாகினி நதியையும் உன்னையும்
நான் தினந்தோறும் பார்த்து கொண்டிருப்பதால எனக்கு நகரத்தில் வசிப்பதை காட்டிலும் இந்த வனவாசம்தான் சுகமாக இருக்கு அப்படின்னு என் மனசுல தோண்டிடுத்துமா. அயோத்தியில் அழகுமிக்க இந்த மலையையும் இந்த மந்தாகினி நதியையும் பார்க்க முடியாது இல்லையாமா அப்படின்னாராம் ராமபிரான். விதோதகல கலோஷே சித்தை தபோதம சமான்விதை நித்ய விக்ஷோபித ஜலாம் விகாஹஸ்வ மயாசஹ. அம்மா சீதை, தவம், புலனடக்கம், மனசாந்தி, இதனால இதை எல்லாத்தாலையும் பாவம் நீங்கியவர்களான சித்தர்களால் இந்த மந்தாகினி நதியில் தினந்தோறும் நீராடுவதனால இந்த ஆற்றினுடைய நீரானது எப்போதுமே புண்ணியம் தர, எல்லாருக்கும் புண்ணியத்தையே கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நீ என்னோட வா, நம்ம 2 பேரும் ஒன்னா அந்த மந்தாகினியில் போய் நீராடுவோம், குளிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சீதையை கூப்பிட்டு போனாராம் மந்தாகினியில் குளிக்கிறதுக்காக ஸ்ரீராமபிரான். சஜீவச்ச விகாஹஸ்வ சீதே மந்தாகினீம் நதீம் கமலாண்யவம் அஜ்ஜந்தி புஷ்கராணி ஜபாமினி. நீ பெண்கள்லேயே உத்தமி, மகா உத்தமி, நீ பதிவிரத சீதை. ஒரு தோழியோட ஸ்நானம் செய்யறது, ஜலக்கிரீடை செய்வது போல நாணத்தை விட்டுட்டு இந்த மந்தாகினி நதியில் சுதந்திரமா நீ தாராளமா குளிச்சு அலைந்து நீராடுமா. நீ மூழ்கி எழும்போது உண்டாகக்கூடிய அலைகளால செந்தாமரை, வெண்தாமரை, தாமரையில 2 உண்டு, சிவப்பு தாமரை, வெள்ளை தாமரைன்னு. இந்த வெண்தாமரையும் செந்தாமரையும் மலர்கள்லாம் நீரில் மூழ்கட்டும் அப்படின்னாராம் ராமபிரான். துவம் பௌர ஜனவத் வியாலான யோத்யாமிவ பர்வதம் மன்யஸ்வ வனிதே நித்யம் சரயோ வதிமாம் நதி. நல்ல குணம் உடையவளே, இங்குள்ள விலங்குகளை எல்லாம் நகர மக்களை நகரம் நம்மளுடைய அயோத்தி மாநகரத்தில் இருக்கக்கூடிய மக்களை போலவும் இந்த மலையை அயோத்தின்னும் அயோத்தி மாநகரம்னும் இந்த மந்தாகினி நதியை நம்ம அயோத்தி மாநகரத்தில் இருக்கக்கூடிய சரையு நதி, அந்த சரையு நதியாகவும் நீ நினைச்சிட்டு இருக்குமா, நீ நினைச்சுக்கோ அப்படின்னாராம். லக்ஷ்மணாஸ்யாபி தர்மாத்மா மன்னிதேசே வியவஸ்திதः துவம் சானுகூலா வைதேயி பிரீத்திம் ஜனயதோ மமா. மா வைதேகி, அறத்தையே மூச்சாக கொண்ட லக்ஷ்மணன் இருக்கானே, என்னுடைய கட்டளைக்கு அவன் அடிபணிஞ்சு நடக்கிறாமா. நீயும் எனக்கு ரொம்ப 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 அனுகூலமா இருக்க. அதனால என்னோட மனமானது எல்லையில்லாத திருப்தி அடைஞ்சிருத்துமா அப்படின்னாராம் ராமபிரான். உபஸ்பிருதம் திரிஷவனம் மதுமூலபலாசனः நயோத்யாயேன ராஜ்யாய ஸ்புருஹயேத்யே த்வயா சஹ. உன்னோடு ராமபிரான் சொல்றா சீதை கிட்ட,
நீ நானும் ஒன்றா உன்னோட நான் 3 வேலைகளிலும் நித்திய கர்மாக்களுக்கு இருக்கக்கூடிய பூர்வாங்கமாக முதலாவதாக இந்த நதியில் நீராடிட்டு தேன் கிழங்கு பழங்களெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய நான் அயோத்தியை அங்கே திரும்பி செல்வதை கொஞ்சம் கூட விரும்பவே இல்லை. எனக்கு அரசாட்சியை அரசாளனுங்கிற அந்த ஒரு ஆசையும் இல்லை அப்படின்னாராம் ராமபிரான். இமாம் ஹிரம்யாம் கஜயூத லோலிதாம் நிவேததோயாம் கஜசிம்ஹ வானரைஹி சுபோஷ்பிதே புஷ்பதரே அலங்கிருதாம் ரசோஸ்திய சுகி. இங்க மான் கூட்டங்கள்லாம் நிறைய சஞ்சரிக்கின்றது பாத்தியா? நிறைய ஓடிட்டு இருக்கு பாரு மான்கள்லாம். யானை, சிங்கம், குரங்கு முதலானவைகள்லாம் இந்த நதியின் நீரை ரொம்பவும் எவ்வளவு சந்தோஷமா தன்னோட விருப்பத்தோட அது சாப்பிட்றது பாத்தியா, குடிக்கிறது பாத்தியா? இரு கரையிலும் ஏராளமான மலர்கள் கொண்ட மலங்கள் ரொம்ப பிரமாதமாக விளங்குகின்றன. எப்படி இருக்கு பாத்தியாமா? பிரமாண்டமான மரங்கள். இப்படிப்பட்ட இந்த நதியில் நீராடி சுகத்தை அனுபவிக்காதவனோ களைப்பு தீராதவனோ யாருமே இருக்கவே மாட்டான். இங்கே வந்துட்டான்னா இந்த இடத்த தவிர வேற இடத்துக்கு போக மாட்டான் அப்படின்னாராம் ராமபிரான். இதேவ ராமோ பகோ சங்கதம் வச்சः பிரியாசாய சரிதம் பிரதிப்ருவன் சச்சாரரம்யம் நயனாஞ்சனப்பிரபம் ச சித்ரகூடம் ரகுவம்சவர்தனः. ரகுகுலத்துக்கே நாயகராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் இந்த மாதிரியெல்லாம் இந்த ஆற்றை பற்றிய பொருத்தமான விஷயங்கள் எல்லாம் விரிவாக பிரமாதமா சீதா பிராட்டியாருக்கு விளக்கி அப்படியே இருந்துட்டு மரங்களுடைய அடர்த்தியால் அப்படியே ஒரு கருநீல வண்ணத்தில் ஒளியோட காட்சி தரக்கூடிய சித்திரக்கூடத்தில் தன்னுடைய மனதிற்கு உகந்த மனதிற்கு இனிய மனைவியோட அப்படியே பாத யாத்திரையாக அப்படியே நடந்தே போனாலாம் 2 பேரும், ஸ்ரீ ராமபிரானும் சீதா பிராட்டியாரும். இத்தியாஹே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே அயோத்தியா காண்டே பஞ்சம சர்க்கः. ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 95வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.